விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது சரியாக 1 ஏக்கருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதால பக்கத்து காடுங்க, நிலக்கடை பயிர் பண்ணிக்கிறாங்க, பக்கத்தில் தென்னந்தோப்பு. இந்த காட்டுக்கு நாம் பார்க்க வந்த காடு வந்து இதுதாங்க. அதுவும் நிலக்கடலை தான் போட்டுக்கிறாங்க, மலைக்கு வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. பார்த்திங்கன்னாங்க தார் ரோடு பேஸு இந்த காட்டுக்கு வந்து சரியாக ஒரு 100 அடி வருங்க. 100 அடி தார் ரோடு முகப்பு. வடக்கு காடு வந்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க. இந்த காட்டை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணுத்தடை ஒன்று போகுதுங்க, காட்டோட்டு மாதிரி கார்னர் மாதிரி. ஆனால் அந்த தடம் வந்து இந்த காட்டுக்கு பார்த்திங்க இல்லை. இந்த காட்டுக்கு வந்து இதோட முடிஞ்சு இந்த கல்லோட இந்த வரப்பு தாங்க நேர். இது ஜலமூலைங்க, இந்த காட்டுக்கு ஜலமூலை இதுதான். ஜலமூலையும் வாயு மூலையும் வந்து தார் ரோடு பேஸில் அமைச்சிடுதுங்க. இதிலிருந்து அப்படியே ஒரு நேருங்க. காடு வந்து நல்ல செம்மண் பூமிங்க, காலி நிலம் தாங்க. தண்ணி சோர்ஸுக்கு எதுவும் இல்லை, சர்வீஸு போர் எதுவும் கிடையாது. நம்ம தான் ஏதாவது ரெடி பண்ணிக்கணும். காடு வந்து வடக்கு சருவு காடுங்க. முழுசுமே 1 ஏக்கரா முழுசுமே வந்து நிலக்கடலை தான் போட்டு, கடலக்காய் தான் போட்டுக்கிறாங்க. நான் வந்து இப்போ ஜலமூலையிலிருந்து அக்னி மூலை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. பாருங்க, எல்லாம் அளந்து கல் நட்டிக்குது. நல்லா கராரான பூமி தாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலேயும், குளப்பூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைச்சிருக்குதுங்க. இது வரைக்குங்க இதுதான் வந்து அக்னி மூலைங்க. அக்னி மூலை கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது. இதிலிருந்து நேராக குபேர மூலைக்கு போகிறேங்க. நேராக தான் இருக்குது. இந்த அக்னி மூலை சைடு மட்டும் கொஞ்சம் பெண்டாகி இழுத்த மாதிரி போகுது. இது குபேர மூலைக்கு ஒரே நேர் போயிடுதுங்க. இந்த காற்றை இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு ஒட்டுன மாதிரி பார்த்திங்கன்னா தோப்புங்க, தென்னந்தோப்பு. நல்ல ஒரு அருமையான தோப்பு. பாரு, எல்லா பக்கமே வந்து அவங்க கற்றுக்கு வந்து அளந்து கல் நட்டி வச்சுக்கிறாங்க. நீங்கள் கம்பி வேலி போகிறதாலும் போட்டுக்கலாம். இதாங்க அந்த காட்டு குபேர மூலைங்க. குபேர மூலை நல்லா உயரமாக ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இதிலிருந்து நம்ம பைக்கு நிற்கிது பாருங்க, அது வரைக்கும் ஒரே நேருக்கு நூல் பிடிச்ச மாதிரி கத்தியாட்டா பாருங்கள். நல்லா வடக்கு சருவில் நல்லா செவ்வகமாக வந்து சச்சதரம்னு சொல்ல முடியாது, செவ்வகமாக அமைச்சிருக்குதுங்க. பாருங்கள், மண் இப்படித்தான் இருக்குங்க. இது பக்கத்து காட்டு மண், இது நம்ம காட்டு மண் பார்க்குறீங்க. இப்போ குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோம். அப்படியே காட்டை சுற்றி வந்துட்டுருக்குறோங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வாயு மூலை தார் ரோடு பேஸில் பார்த்துட்டீங்க. ஒரே நேரத்தை இருக்குது, இதுக்கு மேலே பார்க்க வேண்டியதில்லை. விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கரு சரியாக 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசுனா ஏதோ கணிசமாக குறைக்கலாங்க, பெருசாக குறையாது. சரியாக 50 லட்ச ரூபா சொல்கிறாரு. தண்ணி சோர்ஸுக்கு எதுவும் கிடையாது, நாம் தான் எதாவது பண்ணிக்கணும். மற்றபடிக்கு 4 மூலையும் இருக்குது, எதுவும் கட் ஆகலை. காடும் பார்த்திங்கன்னா நல்லா வடக்கு சருவாக அமைஞ்சிருக்குது. ஏரியாவும் நல்ல ஏரியாவும், சுற்றி எல்லாம் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா. எல்லாமே சுற்றி வெள்ளாமை இருக்குது, தோப்பு துறை விட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ காடு நிலம் தோட்டம் துறவு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இல்லை உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு ஆகும்னு நினச்சிங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. வழக்கம் போல் நம்ம ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.